சோலோ லெவலிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 8 எபிசோட் இருக்கு, ஒரு சீசனுமே இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஸ் மேல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 3 எபிசோட் 9 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடா இது புது ரேங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேங்கை நான் பார்த்ததே கிடையாது. எலைட்டே இல்லாட்டினா எலைட் 90 இதுதான் நான் பார்த்துருக்கேன். பட் ஜென்ரல் அப்படிங்கிற ரேங்கை நான் இப்போ தான் பார்க்குறேன். இது உயிரோட இருக்கிறப்ப நிறைய சம்பவம்லாம் செஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இது மற்ற ஷேடோஸோட கம்பேர் பண்ணுறப்ப நல்லா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது ரேங்க் போல இருக்கு. அடுத்து நம்ம குயின்ட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவானா மை கிங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். எனக்கு கொஞ்சம் பேர் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். என்னடா இது பாட்டு பேசுது, எப்படி நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா எந்த ஒரு ஷேடோஸுமே இவன்கிட்ட பேசுனதே கிடையாது. ஒருவேளை இது உயிரோடு இருக்கிறப்ப பேசுனுச்சுல அதனால பேசுதுன்னு சொல்லிட்டு யோசிப்பான். இல்ல அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம இவர்கால மின்னு டஸ்கா இருக்கட்டும் ஐனா இருக்கட்டும் இவங்க 3 பேருமே சாகறதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் இருந்தானுங்க. அவங்க செத்துக்கு அப்புறம் ஷேடோவா மாறினாங்களே, அதுக்கப்புறம் பேசுறது கிடையாது. ஸோ இதுக்கான ஒரே ரீசன் இதோட ரேங்கா தான் இருக்கணும். மற்ற எல்லா ஷேடோஸும் ஜென்ரல் ரேங்க் அட்டன் பண்ணக்கப்புறம் அவங்களால பேச முடியும் போல இருக்கு. ரைட் ஆளா இருக்கட்டும், நான் தான் உன்னை கொன்னேன். அப்படி இருக்கிறப்ப நீ என்னை ஃபாலோ பண்ணுவியா, நான் கொடுக்குற ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நான் சாகல, நான் ரீபான் ஆயிருக்கேன். உங்க பவரால் நான் மறுபடியும் எடுத்திருக்கேன். எனக்குள்ள சந்தோஷம் அப்படியே தாண்டவம் ஆடுது. ரொம்ப 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 பயங்கரமான சந்தோஷம் இருக்கேன். அண்ட் நான் என்னைக்குமே எப்பயுமே உங்களோட கட்டளை நான் மீற மாட்டேன், அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். எனக்கு ஏதாச்சும் பேர் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப யோசிப்பான். என்ன மேட்டர்னா இதுக்கு கேமி இல்லாட்டினா ஆண்டனி பேர் வைக்கலாமான்னு யோசிப்பான். கேமின்னா என்ன ப்ரோனா கொரியன் வரல, அதுக்குமே ஆண்டன் தான் மீனிங். ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா எனக்கு எறும்புன்னு பேர் வச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பான். மற்ற ஆண்டனா கூட பரவாயில்ல, இவனுக்கு எப்படி இந்த பேர் வைக்க முடியும்? அண்ட் ஃபேமஸான ஒரு நாவல் இருக்கு போல இருக்கு, அதோட பேர் த ஆன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதை எழுதின ஆத்தரோட பேர் என்னன்னா பெர்னார்டு வெர்பர். ஓகேவா? ஸோ அவரோட பேரை சுருக்கி இதுக்கு பீருன்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுப்பான். யா அஃப்கோர்ஸ் இதோட பேர் பீரு. அண்ட் இதோட ரேங்க் பார்த்தோன்னா ஜென்ரல். சரி ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம போயிட்டு குயினை ரெசரெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரெசரெக்ட் பண்ணுவான் பாருங்க. இவன் ரெசரெக்ட் பண்ணோன்னே மற்ற ஆண்டுகளும் ஒரு மாதிரி சாக்கடிக்கும். என்ன மேட்டுனா ஜின்னு கிட்ட இருக்க கனெக்ஷன் அப்படிங்கிறது கட்டாக ஆரம்பிச்சிடும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. பீரை கிட்ட கேட்பான். ஆக்சுவலா இந்த எறும்பு இருக்குல்ல, குயின் எறும்பு, அது இந்த ஆன்டி காலனிக்கு ஒரு ரெட்டு மாதிரி. ஸோ அந்த ஆண்டெல்லாம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இந்த குயினோட வேலை. அப்படி இருக்கிறப்ப என்னதான் உங்க பவர் அதிகமா இருந்தாலுமே, உங்க மேஜிக் அதிகமா இருந்தாலுமே அதுங்க எல்லாம் குயின் சொல்ற பேச்சை தான் கேட்கும். ஸோ குயினுக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா குயினால சண்டை போட முடியாதா? சரி ரைட்டு, அப்போனா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு தலை இருந்தா போதும், கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கேன்சலும் பண்ணிட்டு போயிடுவான். டேய் என்னடா பண்றீங்க, அதெல்லாம் கீழே போட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இந்த இடத்துல நடந்த டேமேஜா இருக்கட்டும், வெளியில எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு 1008 இருக்குது, இந்த ஜேஜஸ்ல ரிப்பேர் பண்ணுவாங்களே அதுக்கு எல்லாத்துக்கும் இது தேவைப்படுண்டா, அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா இது என்னன்னா பீரு செத்தால, பீரு செத்தப்ப இவனுக்கு ஒரு ரிவார்டா வந்ததுதான் இது. அடுத்த வேலை வந்துருச்சா? சரி ரைட்டு, இந்த மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு வெளில போன எல்லா எருமையும் கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த எனிமிலா இருக்கீங்களா, அதாவது ஆண்ட்ஸ், அந்த ஆண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா லீடர் இல்லாத காரணத்தினால அங்கிட்டு கண்ணாமண்ணான்னு பறந்துட்டு இருக்குங்க. இந்த நார்த்து சவுத்து வெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பறந்துட்டு இருக்குங்க. அதனால நம்ம சீக்கிரமா அதை முடிச்சாகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரிடா, உனக்கு இந்த கவுண்ட் தெரியுமா, எத்தனை பேர் இருந்தீங்க, இப்போ எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த கவுண்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆக்சுவலா இந்த ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 8700 பேர் இருந்திருப்பானுங்களா இந்த எறும்பு எல்லாம் சேர்த்து. ஸோ இப்போ இந்த ரைடு கம்ப்ளீட் ஆகுறப்ப ஒரு 4000 சர்வராச்சும் இருப்பானுங்க. ஒரு 4000 உயிரோட இருக்குங்க அப்படின்னு சொன்னேன்னு, ஐயா என்னடா இது இவ்வளோ கஷ்டமா போச்சு, நான் வேற வாக்கு கொடுத்துட்டேன். சரி ரைட்டு, என்ன பண்றது? டேய் நீ இதை எல்லாத்தையும் பார்த்திப்பியா, எல்லாத்தையும் ஒன்னால கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு இருப்பான். இதோ இப்போ முடிச்சுட்டு வரேன் தலை அப்படின்னு சொல்றதோட வெளியில காட்டுவானுங்க. வெளியில இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, அவங்க எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த போர்டு கேனால சுடுவானுங்க, இந்த போர்டு மேஜிக்கால சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடமே பயங்கரமா இருக்கும். டேய் இங்க பாருங்க, நார்த் சைடு தான் வருது, அடுத்து நாய்ஸ் கிட்ட போகுது பாருங்கடா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருப்பான். டேய் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட தான் வருது, கவனமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு போர்டு கத்திக்கிட்டு இருப்பான். ஃபேம் கிட்ட அடுத்தது டேய் எல்லாத்தையும் வெட்டி ஈசுங்கடா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கத்திட்டு இருப்பானுங்க. டேய் பாத்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு எறும்புமே பி ரேங்க் லெவல்ல இருக்குதுங்க. சோ கவனமா சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். இவனுக்கு அள்ளு விட்டுரும். ஐயோ தெரியாதனமா வந்துட்டோமே, இந்த இடத்துல நம்ம வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு போய்ட்டு அழுதுட்டு இருப்பான். டேய் இவனெல்லாம் எவன்டா சேர்த்தது, இவன் ஏ ரேங்க்னு தான் பேரு, இவெல்லாம் வெத்து வெட்டு அப்படிங்கிற மாட்டேன். அவங்க கில்டுக்குள்ளேயே இவனுக்கு அந்த கெட்ட பேர் தான் இருக்கும் போல இருக்கு. அதே சமயம் சில எறும்பெல்லாம் பார்த்தோம்னா சோருக்கு வந்துடும். ஸோ சோருக்கு வந்தோம்னா இவங்களா இருப்பானுங்களா, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னடா இதுங்க அதுக்குள்ளேயுமே இந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க, இப்போ என்ன பண்றது, நம்ம எல்லாம் சண்டை போட போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானுங்க. என்னால நம்பவே முடியல, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள கண்ணு முன்னாடி நிக்குதுங்கன்னு சொல்றப்ப திடீர்னு என்னமோ உள்ளார பூந்துட்டு போகும். யாரா அதை கொன்னதுன்னு சொல்லிட்டு இவ கத்த. என்னால நம்பவே முடியல, இந்த அளவுக்கு ஸ்பீடா என் கண்ணால அதை பார்க்கவே முடியலன்னு சொல்றப்ப அது வேற யாருமே கிடையாது,
நம்ம பீரு தான். ஸோ நம்ம பீரு இந்த இடத்துல வந்து சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த வேலை எல்லாமே 2 நாளாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். எக்கச்சக்கமான பேர் பார்த்தோம்னா இந்த கிளீனிங் ப்ராசஸில் இருப்பானுங்க. அதே சமயம் இந்த சைனாக்காரங்க இருக்காங்களே, அவங்க எல்லாமே பார்த்தோம்னா அவங்க நாட்டுக்கே திரும்பி போக ஆரம்பிச்சிருவானுங்க. கோஸ்ட் ஆஃப் சைனாலேருந்து அவங்க நாட்டு பக்கத்தில் வந்துட்டு இருப்பானுங்க. 2 நாளாக நான் தூங்கவே இல்லைடா டே. சார் இப்போ ஆண்ட் எல்லாமே வந்துருச்சுங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இவன் கேட்பானா. மறுபடியுமா? இல்லை கவலைப்படாத, நம்ம ஹீரோ இந்த தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு ஷூட்டிங்கும் பண்ண வேணாப்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த ஹீரோ வேறு யாருமே கிடையாது, நம்ம லீ சியாங் தான். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, அவன் கத்தி எடுத்து 2 ஸ்லாஷ் போடுவான் பாருங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆண்ட் வரும். எல்லாமே ஒரே செகண்டில் விட்டுச்சு சதறிக்கிட்டு இருக்குமா. என்னால் நம்பவே முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்பு கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக ஜின்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சண்டை போட்டாங்களே, அது கூட சண்டை போடணும் நான். அவன் சண்டை போடுறதை பார்த்தா அது உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை, பட் உயிரோட இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும்ல. சார் என்ன உங்களுக்கு தோணுது? இதான் பார்த்தோம்னா ஜின்வு. பட் பிரச்சனை என்னன்னா, ஜின்வுக்கும் வாங்குக்கும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு 7.5 போயிட்டு இருக்கு. வாங்கோட பிரதரை வந்து ஜின்வு போட தான் நம்பிட்டு இருக்கான். அதனால அவனை கொல்ல போறேன்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓ, இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டையா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னடா இது, நான் ஜின்னுவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் இந்த மட்டும் ஒரு சுச்சுவேஷன்ல ஜின்னுவை போய் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருப்பான். சரைட், இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்க போய் ஜின்னுகிட்ட பேசுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இங்க பாரு, என்னைய பத்தி நீ புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வாங் வந்து நம்ம கில்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவன் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் கிடையாது, வாங் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி. ஸ்கேவெஞ்சர் கில்டுங்கிறது என்னோடது. என்னோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள யார் தொட்டாலும் சரி, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அது அமெரிக்கன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை நொறுக்கிட்டு இருப்பானா. அப்படியே அங்கே கட் பண்ணி 3ஆவது நாள் கழிச்சு இங்கே காட்டுறானுங்க. இங்கே என்ன மேட்டர்னா, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டோனு அந்த மாதிரி சில மேட்டர்லாம் இருக்கும்ல, அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த நைட்ஸ் கில்டெல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு இந்த நைட்ஸ் கில்டோட லீட் இருக்கான்ல, அவனோட கதையை சொல்லுவானுங்க. ஆக்சுவலாக அவனுக்கு என்ன ஆசைனா, ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கணும்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. இதுக்காக ரொம்ப ட்ரைனிங் எடுத்திருப்பான், நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். பட் மேட்ரு என்னன்னா, இவன் ஏதோ செமியோ குவாட்ரோ அதை தாண்டி போறப்ப இவனுக்கு அவேக்கன் ஆயிரும். ஸோ அதை கண்டுபிடிச்சிருவானுங்க. உங்களுக்கு அவேக்கன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணி விட்டுருவானுங்க பர்மனண்டா. ஸோ இனிமேட்டு இவனால ஒலிம்பிக்ஸில் தலையிட முடியாது. என்னோட கோல்டு போச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருப்பான். இதே சமயம் இவங்க எல்லாமே ஸ்டோனை பார்த்துருவாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பானுங்களா. என்னதான் நிறைய பேர் நிறைய எறும்பை கொண்டுதாலுமே சில எறும்புலாம் அங்கேயே இருக்கதான் செய்யும் போல இருக்கு. அதையுமே வெட்டி சாச்சிருவான். இங்க பாருங்க, எந்த கவலையும் கிடையாது, எத்தனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றப்ப, அண்ணா அங்க கொஞ்சம் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். யாரா நீ, யாரான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான். ஏய் யாரா நீ, எங்கேந்திரா வர, உன்னோட ஐடி கார்டை காட்டு, இது வந்து ஜேஜேஸ்லேண்ட் ரைடு, இதுக்குள்ள அத்தாரிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் வரணும், யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். டேய் எவனும் சுடாதீங்கடா, அவனை பார்க்க மனுஷா மாட்டா கிடக்குறான். ஸோ எந்த ஒரு பீஸ்டும் கிடையாது, யாரும் அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்கலாம் கத்திட்டு இருப்பானுங்க. இங்க பாரு தம்பி, நீ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள அத்திமீறி நுழைஞ்சிருக்க, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச அப்படின்னு சொல்றப்ப இவன் ஏதோ ஒரு பாஷையில பேசுவானா, இது ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்றப்ப ஏதோ ஒரு கை வந்து சொடக்கு போடும். அந்த ஆறாவே இவங்களை புஷ் பண்ணி மயக்கம் போட வச்சிரும். டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணலையே, நான் எந்த ஒரு சீனையும் கிரியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது, அன்னைலாம் தூங்க தான் வச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி நீ செக் பண்ணிட்டியா? ஆமாம், இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, இது அவனோட பவர் தான், அவனோட ப்ரெசன்ஸ் என்னால் உணர முடியுது. இது ரொம்ப வித்தியாசமா இல்லையா? எதுக்காக அவன் ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்? உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எனக்கு எப்படா தெரியும்? உனக்கு அவ்வளோ கியூரியஸாக இருந்துச்சுன்னா நீனே போய் கேட்டுக்க வேண்டியது தானே, என்கிட்ட ஏன்டா கேட்குற? எனக்கு இந்த செத்து எறும்போட ஸ்மெல்லுங்கிறதே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை மட்டும் பார்த்தா அவ்வளோதான் டான்ஸ் ஆடிடுவா, ரொம்ப பிரச்சனைப்பா. சரிட்டு, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். என்ன நடந்தாலும் சரி, நம்ம வேட்டையாட போகிற வேட்டை அப்படிங்கிறது குறித்த டேட்டில் குறித்த டயத்தில் கரெக்டாக நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவான். எது போகலாமா? டே அவன் கொரியல தான்டா இருக்கான், அவனுக்கு புரியலையா? நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை சேர்த்து முடிச்சுட்டு போயிடுவான், வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எது பண்ண போறியா? நீ போய் எதவோ பண்ணிட்டு போ, அதை உன் கையில் விட்டுடுறேன். நீ சொல்கிறத பார்த்தா இதுக்குள்ளே வர விரும்பலை போல இருக்கு, அப்படி கூட நீ வச்சுக்கோ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போயிடுவான். கோலப்பாயில இருக்கிற பிரச்சனையில் இதை வேறையா, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஃப்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இவனே கிளம்ப ஆரம்பிச்சிருவான். ஸோ இதோட இந்த ஒரு சாப்டர் முடிச்சுக்கலாம். ஸோ அவங்க பேசுனதுன்றது கொஞ்சம் அப்படியே ஒரு மார்க்கமாக தான் இருக்கும், நமக்கு எதுவும் பெருசாக புரியாது, யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே எப்போ புரியும்னா சீசன் 4 தான் புரியும். ஸோ அஃப்கோர்ஸ் இதை வந்து லீடு மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பானுங்க. அண்ட் அவ யாரு, இவங்க அவனை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம அந்த சீசனில் பார்ப்போம். ஸோ லவ் யூ ஸோ மச்.